அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் இன்ஸ்டன்ட் ஜிலேபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு 1 கப் மைதா மாவு, எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் 1/4 கப் தயிர் முதல்ல சேர்த்து கிளறிப்போம். இன்னொரு 1/4 கப் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். ஏன்னா மாவு நம்மளுக்கு ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா அப்புறம் புளியும் போது ஓடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம். இப்போ 1/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மாவில் வந்து நம்மளுக்கு 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கோம். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு மீதி வந்து 1/4 கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சாச்சு. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் கலர் பவுடர், எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலர் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் நம்மளுக்கு தயிர் போட்டிருக்கனால தயிரும் பேக்கிங் சோடாவும் நல்லா ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு உள்ளே நல்லா ஹோல்ஸ் கிடைக்கும். சுகர் சிரப் போடுற அளவுக்கு நம்மளுக்கு ஹோல்ஸ் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம புளியும் போது கவுக்கிறதுக்குள்ளேயே ஓடிடும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவை வந்து நம்ம ஊற விட்டுப்போம். நம்ம எந்த கப்பால் மாவு இருந்தோமோ அதே கப்பால் 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி சேர்த்துப்போம். இதோட இப்போ தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை நம்ம ஆன் பண்ணிப்போம். இப்போ பாகு நம்ம வைக்கிறோம். பாகு வந்து ஒரு கம்பி பதம் வேணால் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஜிலேபியில் வந்து நம்ம புளிப்புக்காக லெமன் தான் சேர்க்க போகிறோம். லெமனே வந்து பாகில் தான் நம்ம சேர்க்க போகிறோம், மாவில் சேர்க்க போகிறது இல்லை. இந்த இன்ஸ்டன்ட் ஜிலேபி நம்மளுக்கு வந்து சாதாரண எப்போதும் பழைய மெத்தடில் செய்கிற ஜிலேபி அளவுக்கு இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம நினச்ச உடனே இதை நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். சுகரை நல்லா கரைய விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு பதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த பதத்தில் ஆஃப் பண்ணணுன்னு. இதை மாதிரி நம்மளுக்கு சுகர் வந்து கொதி வந்தோடனே நம்ம இதில் வந்து லெமன் சேர்த்துக்க போகிறோம். ஒரு முடி லெமன் புளிகிறேன் நான். இப்போ இன்னொரு அரை முடியில் கொஞ்சமாக புளிஞ்சுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். கம்பி பாகு பதம் வேணாம், ஏன்னா இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டி ஆகிடும். நல்லா இதுவே நம்மளுக்கு திக்காகிட்டு ஆற ஆற திக்காயிடும்.
பாகு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக ஜிலேபி பொரிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெயை வந்து இதை மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பேனில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு புழியும் போது ஈஸியாக இருக்கும். ஒரே நேரத்தில் 4-5 புழிஞ்சிடலாம். இப்போ நான் வாசனைக்காக இந்த எண்ணெயோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஜிலேபி பிளேயறதுக்கு நம்ம வந்து பால் கவர் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் கவர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மைதா, சேமியா இதெல்லாம் பேக் பண்ணி வர கவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவரை நம்ம வந்து முதலே கட் பண்ணக்கூடாது. இதை மாதிரி மாவெல்லாம் ஊற்றிட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டு கடைசியாக தான் கவர் அடியில் நம்ம கட் பண்ணணும். கவரோட முனையில் சின்னதாக இப்போ கட் பண்ணிப்போம். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம். இப்போ எண்ணெயில் ரவுண்ட் ரவுண்டாக இதை மாதிரி புழிஞ்சிக்கலாம். ஒரு 2-3 சுற்றினாலே நம்மளுக்கு போதும். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். லோவாக இருந்தாலும் நம்மளுக்கு அடியில் போய் அப்படியே அடைஞ்சிடும். ஹையில் இருந்தாலும் பிரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம வந்து எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். ரெண்டு சைடு நல்லா மொறுன்னு பொரியிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். லைட்டாக வெந்தோடனே தள்ளி விட்டுட்டு இதை மாதிரி கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் புழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா 2 சைடும் கிறிஸ்பானதுக்கப்புறம் அதை எடுத்து பாகில் போட்டு 2 சைடும் பரட்டி விட்டு 2 மினிட்ஸ் ஊற விட்டுக்கலாம். ஊறினதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம்னா அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு பொரிச்சு இதில் போட கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஜிலேபினாலே பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்காது, கண்ணாமண்ணான்னு தான் இருக்கும். நம்மளுக்கு ரவுண்டாக பர்ஃபெக்டான ஷேப்பில் வேணும்னா அடுப்பை வந்து லோவில் வச்சுட்டு இதை மாதிரி முறுக்கு மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். ஆனால் இது எப்படி இருக்குன்னா அடியில் லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் சூடான எண்ணெயில் இது மாதிரி நம்ம ரவுண்டாக பொரிச்சோம்னா அடியிலையும் ரவுண்டாக இருக்கும், மேலேயும் ரவுண்டாக இருக்கும். இல்லைன்னா அடியில் தட்டையாகிடும். சுகர் சிரப்பில் ஊற்றின ஜிலேபி எல்லாத்தையும் இப்போ பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இது இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு நாள் நம்ம வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 2 to 3 டேஸ்லாம் இதை நம்ம வச்சு சாப்பிட முடியாது, நமுத்து போன மாதிரி ஆகிடும். சுட சாப்பிட்டா தான் ஜிலேபி நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.